5 அடி 2 அங்குலம். நார்மல் ஹைட் தான். கை 27 இன்ச். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். முகம் 8 இன்ச். குட். ரோட்டா அளக்க வந்தீங்களா இல்ல என்ன அளக்க வந்தீங்களா? என்னது புதையில எடுக்கிற? இந்த நோண்டு நோண்டுற? இந்தாங்க. நீயே செஞ்சதா? ஆமாங்க. ஐயோ, என்னங்காச்சு? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தட்ட. போங்க நீங்க. நீங்க ஊருக்கு போறீங்களான்னு எவ்வளவு பிரியமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க நடனா கிண்டல் பண்றீங்க. நீங்க நீங்க நாளைக்கு ஊருக்கு போய்தான் ஆகணுமா? ஊருக்கு போறதே நம்ம செட்டப்புக்காகத்தான். இத சாப்பிடுங்க. இத சாப்பிடலாம். என்னாச்சு? இறங்கு. என்னங்க? கீழே இறங்குண்ணா. என்னங்க? உட்காரு. என்ன பாக்குறீங்க? படு படு. எதுக்குங்க? எங்க அத்தை வருது, நான் போறேன். ராத்திரி 8 மணிக்கு தெப்ப குளத்துக்கிட்ட நான் உன்னை பாக்குறேன். இந்த பாரு, மறந்துடாத. ராத்திரி 8 மணி தெப்ப குளத்துக்கிட்ட நான் உனக்காக காத்திருப்பேன். மறக்காம வந்துரு. நான் வரேன். ராத்திரி 8 மணிக்கா? என்னடி சோத்த பேசிக்கிட்டே இருக்க? இதோ பாரு ருக்கு, நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு இது என்ன செருப்பா சேலையா? பாருமா, அது கிழிஞ்சு போனா தூக்கி எறிஞ்சிடலாம். ஆனா நீ நினைச்சது நடக்குமா? நம்ம நிலைமை தெரிஞ்சு பேசுறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவரு ரொம்ப நல்லவரு. நான் வேணும்னா அவருக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவசரப்படாம இருந்தா அதுவே போதும். அவர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணி பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நான் மட்டும் அந்த பையனுக்கு உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தகப்பன் இல்லாத பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துட்டேனேன்னு யாரும் ஒண்ணு சொல்லக்கூடாது பாரு. மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாப்பிடுமா. காலங்காத்தால வியாபாரத்துக்கு போகும்போது சனிய சமைஞ்ச புள்ள தூங்குற லட்சணத்தை பாரு. ஏய் எந்திரடி, எந்திரடினா நெடியறத பாரு. சலிப்பு ரெடி சலிப்பு. நான் டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் போகும்போது கண்ணம்மா வீட்டுக்கு போயிட்டு போறேன். அந்த தம்பி வேற இன்னைக்கு ஊருக்கு போதாமா, எப்ப திரும்பி வருதுன்னு கேட்டுட்டு போறேன். என்னங்க? என்னங்க? இல்லங்க. நேத்து ராத்திரி நீங்க வர சொல்லி நான் வரலன்னு என் மேல உங்களுக்கு கோவமா? வழக்கு வச்சதுக்கு அப்புறம் வயசுக்கு வந்த பொண்ணு எப்படிங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியும்? தயவு செய்து என்ன மன்னிச்சுடுங்க. என்னங்க? இல்லங்க, போகாதீங்க. என் கூட பேசாம போயிடாதீங்க. நேத்து ராத்திரி நீங்க வர சொல்லி நான் வராததுக்கு கால விழுனாலும் விழுகிறேன். எவ்வளவு ஆசையா உங்களை வழி அனுப்ப வந்திருக்கேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சுடுங்க. ஊருக்கு போகும்போது என்கிட்ட பேசாம போயிடாதீங்க. என்னங்க? ஏன் அழற? என்ன மன்னிச்சுக்குங்க. தப்பு செஞ்சதானே மன்னிக்கிறதுக்கு. நீங்க பேசாம இருந்தது என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா?
நான் அப்படி பண்ணலன்னா நீ வந்து இப்படி கட்டி பிடிச்சிருப்பியா? சீ, நீங்க ரொம்ப மோசம். நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன், நீயும் போடு. உங்களை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. நீ மட்டும் தானே? இத பாரு, நான் திரும்பி வர வரைக்கும் மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன கொடுக்கறது? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு உங்களை பார்க்க அப்படியே வந்துட்டேன். மறக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட. நான் என்ன கொடுக்க? என்கிட்ட வளையல், கொலுசு. தாயே மகமாயி மகமாயி. அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தம்பி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்பாளுக்கு முதல் பத்திரிக்கை வச்சிட்டீங்களா பூசாரியா? அம்மனுடைய ஆசீர்வாதத்தால தானே எல்லாமே நடக்குது. ஆமா ஆமா. ஏன் பூசாரியா, கோயில் விசேஷத்துக்கு பம்பை, செண்டை, உடுக்க இதெல்லாம் வந்து சேர்ந்துரும்ல? எல்லாம் வந்து சேர்ந்துருங்க. நீங்க பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய வேலையை பாருங்க. இந்த பாரு வெங்கடா, வந்த இடத்துல கல்யாண பத்திரிக்கை கொடுக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த பத்திரிக்கை அவசியம் வந்து சேர்ந்துடணும். என்னடி கௌரி, கல்யாண பத்திரிக்கை நோட்டீஸ் மாதிரி ஊரெல்லாம் பறக்குது. போங்கடி, புது பொண்ணுக்கு சந்தனத்தை எடுத்து பூசுங்கடி. என்னடி பண்ண போறீங்க? ஐயோ, என்னடி இது? சந்தனம் சொல்லி சேர்த்து எடுத்து அடிச்சதும் இல்லாம ருக்கு மேல அடிச்சிட்டீங்களே, சரியான அறிகட்டம் உண்டாங்க. ரொம்ப மூளை பொங்கி வழியுது. ஏண்டி ருக்கு, நீ எப்படி பத்திரிக்கை கொடுக்க போற? எல்லாம் கார்த்திகை மாசம் கொடுத்துருவாடி. நான் போறேன். போ. ஏய், எங்க போற? வீட்டுக்கு. என்னடி எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போறேன்னு? கோயிலுக்கு போலாம், சாமி ஊர்வலம் வர நேரமாச்சு. வாடி போலாம். எல்லாரும் சேர்ந்து என் மேல சேர அடிச்சிட்டீங்க. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரேன். சீக்கிரமா வந்து சேரடி. நீங்க வாங்கடி. என் பொண்ணுக்கு மாலை நேரமான கண்ணு தெரியாதுங்கிற விஷயம் எங்க ஊர்ல யாருக்கும் தெரியாது டாக்டர் ஐயா. இந்த விஷயம் ஊருக்குள்ள யாருக்காவது தெரிஞ்சா ஊனமா பேசுவாங்களேன்னு நான் தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டேன். இப்போ ஒரு பகராசி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க டாக்டர் ஐயா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. ஏற்கனவே 2 தடவை வந்துட்டு போயிருக்கீங்க. நாளைக்கு வரும்போது பொண்ணை கூட்டிட்டு வாங்க. பயப்படாதீங்க. இப்பவே மணி 7 ஆச்சு. 8 மணி பஸ் பிடிச்சு நான் ஊருக்கு போகணும். வரட்டுங்களா ஐயா?